வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ கிட்டேருந்து புதுசாக லான்ச் ஆன விவோ T4Xோட அன்பாக்சிங் கிடையாது, ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கடந்த ஒரு வாரமாக இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மிக்சடாக தான் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா லுக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா இருக்குது, பார்த்தாலே பார்த்திங்க அப்படின்னா கேட்சியாக இருக்குது. நல்லா அந்த உள்ள அந்த கிளிட்டர்ஸ்லாம் போட்ட மாதிரி நல்லா வெயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஜிகுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் டிசைனில் அங்கங்கே ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வெயிட் பேலன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. நல்லா பெரிய ஃபோன் 200 கிராம் வெயிட்னு பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிக்னல் இருக்க மற்ற ஃபோன்ஸ் வெயிட் பேலன்ஸ் நல்லா இருந்துச்சு இதை கம்பேர் பண்ணும்போது. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அண்ட் மேலே கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. கீழே வந்து ஒரு டைனமிக் லைட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஆரோ லைட் மாதிரி கிடையாது. ஸோ அந்த ஆரோ லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒர்க் ஆகும். பட் இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு, இன்கமிங் கால்ஸுக்கு அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் உங்களால் கலர்ஸையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ரிதம் அந்த மாற்றுறது அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் ஃபோனை கமுத்தி வச்சு யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸபுளாக இருக்கும். மற்றபடி இது வந்து யூஸ்லெஸ்ஸான ஃபீச்சர் தான். அண்ட் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் அப்படியே கீழே இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த டைப் சி போர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் சிமெட்ரிக்காக இல்லை. ஒரு சைடு மேலே ஒரு சைடு கீழே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டிசைனில் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பிக்கப் ஆகுது. பட் இந்த கலரில் உங்களுக்கு பார்த்தா தெரில, பட் ரிஃப்ளெக்ஷன்ஸில் அது பயங்கரமாக தெரியுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, சைடு ஃப்ரேம் அண்ட் பேக் பேனல் எல்லாமே பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இது வரைக்கும் என்னென்னு தெரிய கிடையாது. விவோவும் இது அஃபிஷியலாக சொல்லலை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கிடைக்குது. பட் பெசல்ஸ் வந்து அந்தளவுக்கு மினிமலாக இல்லை. மேலே ஒரு மாதிரி, கீழே ஒரு மாதிரி, சைடில் ஒரு மாதிரி இருக்குது. பட் இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கண்டுக்க தேவையில்லை, ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி. ஸோ டிசைனை பற்றி பெருசாக பேசுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. டிசைனுக்கு ஒரு 10/5 கொடுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் அப்படியே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு மைக் இருக்குது. அண்ட் பக்கத்தில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் மேலே இருக்க ஸ்பீக்கருமே உங்களுக்கு இயர்பீஸாக ஒர்க் ஆகும். ஸோ டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. அண்ட் மேலே வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இந்த பவர் பட்டனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே தான், AMOLED கிடையாது. அண்ட் அப்படியே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன போகுதுன்னு தெரில. ஸோ அதையும் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி, இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேமரா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து IR பிளாஸ்டர். ஸோ உங்களால் இந்த ஹோம் அப்ளைன்ஸஸ் அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரே இருக்குது. இதில் உங்களால் 2 நேனோ சிம் தான் போட்டுக்க முடியும், மைக்ரோ SD போட முடியாது. அண்ட் தேவையும் கிடையாது, ஏன்னா பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 128 GB கிடைக்குது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.1 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் 204 கிராம் வெயிட்டும் இருக்குது. அண்ட் அப்படியே முக்கியமான விஷயம் டிஸ்பிளே சைடு வந்து வரும். இதில் ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா AMOLEDோட வருது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு இது ஒரு டவுன் கிரேடு. பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் LCD பேனலாக இருந்தாலும் கலர் அக்யூரேசிலாம் நல்லாவே இருக்குது. பட் என்ன உங்களுக்கு டீப் பிளாக்ஸ் வந்து கிடைக்காது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1050 nitsக்கான ஹை பிரைட்னஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வெளியே அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஃபோன் சிறப்பாக இல்லை. ஸோ நீங்கள் எங்கேயாவது நிழல்ல இல்லைனா கை வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸ்பீக்கரோட குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ஃபோனில். பட் 400% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு 400% மாதிரி தெரியலை டிஃப்ரென்ஸு. நார்மலாக 100% என்ன வருமோ அதுதான் 400 இருக்க மாதிரி தெரியுது. பட் நீங்கள் வெளியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இது யூஸபுளாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 15 அண்ட் FunTouch OS 15 ரன் ஆகுது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இம்ப்ரெசிவாலாம் கிடையாது. UIயில் அங்கங்கே ஒரு சில லேக்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பிடிக்காத விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த ப்ராசர் வந்து வெல் கேப்பபிளான ப்ராசர் தான். பட் ஆப்டிமைசேஷன் வந்து அந்தளவுக்கு இவங்க பண்ண கிடையாது. ஸோ அங்கங்கே இந்த மைக்ரோ ஜிட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியுது. ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெடுக்குது. ஸோ இதை அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 50 MPக்கான மெயின் சென்சார் அண்ட் 2 MPக்கான டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா லைட் நல்லா இருக்க வரைக்கும் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப சூப்பராலாம் இல்லை இமேஜஸ். ஏன்னா போக்கோ M7 Pro வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து அது சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ப்ரைஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுது. அவுட்புட் சொன்னால் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. பட் லைட் கொஞ்சம் கம்மியான கூட இமேஜ் நாய்ஸாக இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இல்லை இந்த செக்மெண்ட்டில். அண்ட் செல்ஃபிக்கு 8 MPக்கான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 12-16 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 8 கொடுத்துருந்தாலும் டே டைமில் இந்த இமேஜஸ் வந்து நல்லாவே இருக்குது, யூஸபுளாகவே இருக்குது. பட் நார்மல் மோடில் எடுக்கும் போதும் போர்ட்ரேட்டில் எடுக்கும் போதும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி பண்ணுறாங்க ப்ராசஸிங். ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க கிடையாது. நார்மல் மோடில் எடுத்தால் தான் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. போர்ட்ரேட்டில் எடுத்தால் ஓவராக பிரைட் பண்ணுற மாதிரி இருக்குது இமேஜஸை.
அண்ட் அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா 1080p 30fps சப்போர்ட் தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். அண்ட் ரியர் கேமராவில் 4K 30fps சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வீடியோ சாம்பிள்ஸும் போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30fps ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா இதில் அவ்வளோதான் சப்போர்ட் இருக்குது. 1080p 60 கொடுத்துருக்கலாம், பட்டு ரொம்ப ஜிட்ரியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுற்றி கொஞ்சம் நாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ சன்னுக்கு அப்படியே பேக்கில் கொண்டு போகிறேன். ஸோ அங்கே பேக்கில் ஆக்சுவலாக ப்ளோ அவுட் ஆகிருச்சு. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆவரேஜான அவுட்புட் தான், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 30 எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரியர் கேமராவில். ஸோ இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக செல்ஃபியோட பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே சன்னுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன், எப்படி கண்ட்ரோலாக இருக்குன்னு பாருங்கள். இதில் எப்படி நாய்ஸ் பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆன் பண்ணி எடுக்கல. ஆன் பண்ணால் கொஞ்சம் கிராப் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா போக்கோ M7 ப்ரோலாம் கேமரா செட்டப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா தான் உங்களுக்கு மெயின் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு போகலாம், பட் அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டான விஷயம் இதோட ப்ராசஸர் தான். MediaTek Dimensity 7300 வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 14,000 செக்மெண்ட்லேயே இந்த ஃபோன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு போகலாம். ஹீட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இந்த ஃபோனில் ஆகலை, லைட்டாக வார்ம் தான் ஆகுது, அந்தளவுக்கு ஹீட்டிங்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் PUBG விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60fps சப்போர்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர் கேப்பபிள் தான் 90fps 120fps சப்போர்ட் பண்ணணும். பட் ஏன் இன்னும் 90fps அன்லாக் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் 90fps சப்போர்ட் வந்து வரலாம். பட் 60fps வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் பெருசாக ஃப்ரேம் ட்ராப்லாம் கிடையாது. நீங்கள் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னாலுமே பிளேயபிளாக தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 14,000 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். ஏன் நான் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. LPDDR4X ரேம் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் UFS 3.1 கொடுக்குறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அதை விவோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் டைப்னால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 5G வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் நல்லாவும் கிடைக்குது. ஸோ முன்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண வந்து ரொம்ப டைம் ஆகும், பட் இன்ஸ்டால் பண்ண சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிரும் டவுன்லோட் டைமை கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5G ஸ்பீட் இருக்கிறனால டவுன்லோட் பண்ணுறது 2-3 செகண்டில் டவுன்லோட் ஆகிருது, பட் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 5-6 செகண்ட் லேட் ஆகுது. பட் இந்த UFS 3.1 மாதிரி ஸ்டோரேஜ்லாம் கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் இன்னும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இது நீங்கள் டே டு டே டாஸ்க்கில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. பட் நீங்கள் ஒரு UFS 3.1 4.0 ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட பேட்டரிக்கு வரும். ஸோ இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி தான். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி 0 to 100 சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ எனக்கு இதில் கிடைச்ச ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி நேரத்துக்கு மேலே வருது. அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% 15% பேட்டரி லிஃப்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே எனக்கு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் கொடுத்தது அப்படின்னா 2 ஃபோன்ஸ் தான். ஒன்று விவோட X200 Pro, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விவோட T4X. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, அதில் பேட்டரி தான் உங்களுக்கு மெயின் கன்சர்ன் அப்படின்னா 15,000 கீழே இந்த ஃபோனை தவிர வேறு எந்த ஃபோன்லையும் இது அளவுக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பேட்டரிக்காகவே இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதை தவிர ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா IP64 ரேட்டிங் இருக்குது, Wi-Fi 6 இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, NFC கிடையாது. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 13,000 லான்ச் ஆஃபராக லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ 14,000 செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 14,000 6GB 128GB வேரியன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா 8GB 128GB போகிறது பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8256 உங்களுக்கு இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூ அண்ட் வயலட் 2 கலர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் ஒர்த்து தான், பட் எல்லாருக்கும் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனுக்கு போகலாம், மற்றபடி இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே, கேமரா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்களாம் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது பெட்டராக. ஸோ இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனில் ஒரு கேஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஃபோனோட கேஸ் கேவலமாக இருக்குது. ஸோ நார்மலாக TPU கேஸ் தான் இதுவும். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதாவது இந்த மோல்டில் போட்டு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து டீபர் பண்ணாமல் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் போட்டு யூஸ் பண்ணால் கையில் வந்து குத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்து சரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சும்மா டீபர் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஸோ அதை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட T4X எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.